உலகத்தில் உள்ள எந்த பொருளை நிப்பாட்ட முடியுமா? சூரியன் நிப்பாட்ட முடியுமா? சந்திரன் நிப்பாட்ட முடியுமா? அல்லாஹ் மட்டும்தான் எதன் மீது சத்தியம் செய்வான். அவன் சத்தியத்துக்கு அர்த்தம் வேற. நாம் மனிதர்கள் எதன் மீது என்ன செய்யக்கூடாது? சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். இதை நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க தெரிஞ்சு கொள்ளணும். சரி, அவர் சுட்டி காட்டணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டாங்க போது நம்ம இப்படி வாரமா நிக்க கூடாது. திரும்பி அவர் கேட்கிறாரு, அதே பிற மத அறிஞர் கேட்கிறாரு, யா முஹம்மத் நிஅமல் கௌம் அன்தும் லவ்லா அன்னக்கும் தஜாலுன லில்லாஹி நித்தன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்காமல் இருந்தீர்களேயானால் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். அதுக்கு தான் பதில் சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மறுபடியும் சொல்றாரு, நீங்க இணை வைக்காம இருந்தா நல்லா இருக்குமே, நீங்க மறுபடியும் இணை கற்பிக்கிறீங்களா? மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இருக்கு, வேற விஷயம் இருக்குதா? சுப்ஹானல்லாஹி வ மா ஸாக்க, அல்லாஹ் தூய்மையானவன். அது என்ன, எதை சொல்றீங்க நீங்க? நான் எங்க இணை வச்சேன்? எங்க சமுதாயத்துக்கு நான் எப்படி எங்க இணை கற்பிக்க நான் சொல்லிக் கொடுத்தேன் என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் திருப்பி சொல்றாரு, தக்கூலூன, நீங்கள் பேசிக் கொள்கிறீர்கள், மாஷா அல்லாஹ் வசியத்த, அல்லாஹ் நாடிய பிரகாரமும் நீங்கள் நாடிய பிரகாரமும் இப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்தி வருகிறீர்கள். அல்லாஹ் நாடிய பிரகாரம் என்று சொன்னால் அது ஓகே, ஒரு காரியம் நடந்துருச்சு, ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாரு, அல்லாஹ் நாடின பிரகாரம் நடந்துச்சுன்னா சரி. அல்லாஹ் நாடின பிரகாரம் நீங்க நாடின பிரகாரம் உண்டா, அது என்ன அர்த்தம்? அப்ப அப்படி சொல்றீங்க, ஒருத்தர் சந்திக்கும் பொழுது, ஒருத்தர் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பேசிக் கொள்கிறீர்கள். ஒருத்தர் கீழே வந்துட்டான்னு வைங்களா, அல்லாஹ் நினைச்சு நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்றது. அப்ப இதை கேட்டு என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி சற்று நேரம் அமைதி காக்கிறார்கள். அம்ஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யன், சற்று நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி காத்தார்கள். அமைதி காத்துட்டு சொன்னார்கள், இனிமே ஃபமன் கால மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் என்று யாராவது இனிமேல் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் நாடியதுதான் நடந்தது என்று சொல்வதாக இருந்தால், ஃபல் யஃப்ஸில் பைனஹுமா, அதுக்கும் மற்றவர்களை சேர்ப்பதற்கும் இடையில பிரிக்கட்டும், சேர்த்து சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது, சும்மா பிறகு நீங்கள் நாடினீர்கள். அதாவது என்கிட்ட ஒரு ஆள் உதவி கேட்கிறாரு, நான் அவருக்கு உதவி செய்யறேன், அல்லாஹ் நினைச்சபடி நீங்க நினைச்சபடி உதவி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அல்லாஹ் நினைச்சபடி தான் நடந்திருக்குது, அதுக்கு பிறகு நீங்கள் நினைச்சிட்டீங்க, அதுக்கு பிறகுன்னு சேர்த்து இப்படி வித்தியாசம் காட்டி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னை நோக்கியும் மக்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க, ஒருவருக்கொருவர் அப்படி சொல்லக்கூடாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகெல்லாம் பாருங்க, இது எங்க இருக்குன்னு கேட்டா முஸ்னத் அஹ்மது என்ற நூலில் 2,25,854வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு பேச்சை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எதை கேட்டிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க, மாஷா அல்லாஹ் வசியத்தை, அல்லாஹ் நாடியபடியும் நீங்க நாடியபடியும் நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜஅல்தனி வல்லாஹி அத்லன், அல்லாஹ்வை என்னையும் ஈக்குவல் ஆக்கிட்டியா, நீ அல்லாஹ்வை என்னையும் நீ சமமாக்கி விட்டாயா என்று கேட்டுவிட்டு, பல் மாஷா அல்லாஹ் வஹதஹு, அல்லாஹ் மாத்திரம் தான் நாடினான், நான் நாடல. இது நடந்திருக்குன்னா அவன் நாடி நடந்திருக்கிறது, நான் நாடி நடக்கவில்லை, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு சம்பந்தம் இல்லை. இதுல ஹிந்தி நீங்க நாடினீங்க, நாங்கள் அதையும் மாத்திக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அப்படி சொல்லக்கூடாது இனிமேல். பல் மாஷா அல்லாஹு வஹதஹு, அவன் மாத்திரம் நினைத்ததான் நடந்திருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவர்களே செய்த ஒரு உதவியை சுட்டிக்காட்டும் பொழுது, அல்லாஹ் நாடியவாறும் நீங்கள் நாடியவாறும் எங்களுக்கு உதவி விட்டீர்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு கோவப்பட்டு சொல்றாங்க, அஜஅல்தனி வல்லாஹி அத்லன், அல்லாஹ்வையும் என்னையும் சமமாக்கிட்டியா, நீ அல்லாஹ்வை என்னையும் ஈக்குவல் ஆக்கி விட்டாயா, சமமாக கருதி விட்டாயா? இனிமே அப்படி சொல்லக்கூடாது. இதுதான் கடைசி. பல் மாஷா அல்லாஹு வஹதஹு, அல்லாஹ் மாத்திரம் நாடியதுதான் என்று சொல்லு, என்னைய சேர்த்துறாத, என்னை அல்லாஹ்வோட ஜாயிண்ட் பண்ணாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவும் முஸ்னத் அஹ்மது என்ற நூலிலே 1742வது ஹதீஸ், 1863வது ஹதீஸ், 2430வது ஹதீஸ், 3077வது ஹதீஸ் ஆகிய 4 இடங்களிலே இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இதில் என்ன விளங்குகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புடைய ஒரு செய்தியை, ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது
அல்லாஹ் நாடியவாறும் நடந்துவிட்டது, நீங்க நாடியவாறும் நடந்துவிட்டது, நீ அல்லாஹ்வும் நீங்கள் நினைச்சுதான் எனக்கு இந்த உதவி செய்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது முதல்ல அதை அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அல்லாஹ் முத நாடுனா அப்புறம் நான் நாடுன்னு சொல்லுங்கன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணிவிட்டாங்க, அதுவும் சொல்லக்கூடாதுட்டாங்க. மாஷா அல்லாஹ் வஹ்தா, அவன் மாத்திர நாடியது. ஒரு ஆள்கிட்ட பேசுறான்னா அல்லாஹ் நாடியபடி தந்துட்டீங்கன்னு தான் சொல்லணுமே தவிர நீங்க நாடினபடி சேர்த்து சொல்லக்கூடாது. யாருக்கு சொல்லக்கூடாது, ஒரு ஆன்மீக தலைவர்கிட்ட சொல்லக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆன்மீகத்தை, இஸ்லாம் என்ற இந்த ஆன்மீக நெறிய அவங்களா கற்பனை பண்ணி, அவங்க ஒரு சுயநலத்துக்காக வேண்டி, அவங்க ஒரு மதிப்பு பெறுவதற்காக வேண்டி இதை உண்டாக்கி இருந்தாங்கன்னு வைங்க, ஆமான் இருப்பாங்கல்ல. ஆமாமா, அல்லாவும் நானும் தான் நினைச்சோம், கரெக்ட் தான். ஒரு ஆள் வயிற்று வலி குணமா இருக்கும், அவர் வந்து சொல்லுவாரு, அல்லாஹ் நாடினபடி நீங்க நாடினபடி எனக்கு வயிற்று வலி குணமாயிடுச்சு, ஆமாமா நான் தான் நாடுனேன், அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. அதான உங்களுக்கு கிரேடு. ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் உருவாக்கி இருந்தார்களே, ஆனால் இப்படித்தான் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். சொன்னார்களா? இல்ல. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது. அப்ப இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பழுக்கற்ற இந்த தன்மையை நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வும் நீங்கள் நாடியது என்று சொல்வதை கூட அவங்க ஒத்துக்கிறல, அல்லாஹ்வுக்கு நிகராக கருதுறாங்க. அப்ப இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான். இது எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு அற்பமான ஒரு சொல்ல கூட அவங்க வந்து விரும்பலையே. அது விரும்பலைங்கிறது மட்டுமில்ல, அதாவது அது அல்லாஹ்வுக்கு நிகர ஆக்குவதாக சித்தரிக்கிறாங்க. பாருங்க, இது வந்து என்னை வந்து அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குறீங்களா? நீங்க பாக்குறோம் எத்தனையோ பள்ளி வாசல்கள்ல, அதையும் நம்ம சமுதாயத்துக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. எத்தனையோ பள்ளி வாசல்கள்ல அல்லாஹ் வலது பக்கமும் மெஹராபுல இடது பக்கம் முகமதுன்னு எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா? செவத்துல எழுதுறாங்க, கதவுல எழுதி வைக்கிறாங்க, வீடுகள்ல காலண்டர்ல எழுதி தொங்க போடுறாங்க. அப்ப ஈக்குவல் ஆக்கலாமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை ரசூல்னு சொல்லி சேர்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னா இணை அல்ல. ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிக்கிறோம். இது தப்பு இல்லை, இது இப்படிதான் சொல்லணும். இது மார்க்கத்தில் உள்ளது. அல்லாஹ் முகமதுன்னு எழுதுனா அது என்ன அர்த்தம்? அது நீங்க நாடுனது அல்லாஹ் நாடுனது கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்க? என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக்கிட்டேன்னு கேட்டாங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஒழிக்கிறதுக்கு வந்தார்களோ, எது மாதிரி தன்னுடைய சமுதாயம் வந்து வீணா போயிடக்கூடாது என்பதற்கு கவனம் செலுத்தினார்களோ அதையே நம்ம அவங்க பேர்ல செய்யறோம்ங்க. மற்றெல்லாம் கவனமா இருக்கிறோம். அல்லாஹ் முகமது சேர்த்து எழுதுறோம், அது எப்படி எழுதுறது? அது சரியா வருமா? சில பேர் யா அல்லாஹ் அண்டர்லைன் கோடு போட்டு பார் போட்டு யா முகமது எழுதுறாங்க. அது எப்படி அப்படி எழுதுவது இப்படி சரியாக முடியும்? ஒரு சாதாரண ஒரு இந்த வார்த்தை பிரயோகத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடுனது அப்புறம் நீங்க நாடுனதுன்னா கூட ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே. சிந்திச்சு பார்க்கணும். இது நம்ம சமுதாய மக்கள் வந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் உள்ளது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இந்த ஆன்மீக விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு வர்றாங்க, மக்கள்கிட்ட அதிகமான புகழுக்குரியவங்க ஆகுறாங்க. அப்படி நேரத்தில் மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துருவாங்க. எப்படி புகழ்ந்துருவாங்க? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் என்ன பண்றாரு, யா முகமதே கூப்பிட்டுட்டு, யா சையீதனா எங்கள் தலைவா, சையீதனா தலைவர், எங்கள் தலைவா, ஒபுன சையீதினா எங்கள் தலைவருடைய மகனே, ஹைரனா எங்களில் சிறந்தவரே, ஒபுன ஹைரினா எங்களில் சிறந்தவருக்கு மகனே, இப்படின்னு சொல்லி வந்து புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர கூப்பிட்டுக்கிட்டு, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நேருக்கு நேரம் புகழ்றது, இந்த விளையாட்டை நெஞ்சு மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாரு, தலைவரே, தலைவருடைய மகனே, சிறந்தவரே, சிறந்தவருக்கு மகனே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபர் வந்து சொல்கிறார். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க தெரியுமா, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அலைக்கும் பி தக்வாக்கும் லா யஸ்தஹியன்னக்கும் ஷைத்தான், இறையச்சத்தை கவனமா வச்சுக்கிறங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்துல ஆழமா பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றீங்க? லா யஸ்தஹியன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை வந்து கெடுத்துட வேண்டாம், ஷைத்தான் உங்களை வந்து வரம்பு மீற வைத்து விட வேண்டாம். என்ன சொல்றீங்க என்ற வந்துகிட்டு, தலைவரே, தலைவருக்கு மகனே, சிறந்த என்னங்கிறேன். இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கிற கூடாது, சொன்ன சொல்ல கேட்டு நடக்கணும். அதுதான் நான் வந்திருக்கிறேன், அவ்வளவுதானே தவிர இந்த மாதிரி வந்துகிட்டு ஆஹா ஓஹுங்கிற விளையாட்டுலாம் வச்சுக்கிறாதீங்க.
ஷைத்தான் உங்களை தடம்புரள செய்துவிட வேண்டாம். ஆனா முகமது இப்னு அப்துல்லா, நான் யாரு? அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவ்வளவுதான் நான் சொல்றாங்க. நான் யாரு? தலைவர் மகன்லாம் கிடையாது, எங்க அப்பா தலைவர் தான் கிடையாது. அதனால நான் யாருன்னு கேட்டா, ஆனா முகமது பின் அப்துல்லா, நான் அப்துல்லாவுடைய மகன் முகமது. அப்துல்லாஹி, நானும் அல்லாஹ்வுடைய அடிமை. வரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய தூதர். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல்லாவுடைய மகன் முகமது. முதல்ல போனா என்னை அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லு, நான் சந்தோஷப்படுறேன். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லு, சந்தோஷப்படுறேன். அப்துல்லாவுடைய மகன் சொல்லு, அது உண்மையா சந்தோஷப்படுறேன். இதுக்கு மேல எல்லாம் என்னை புகழக்கூடாது. இதுக்கு மேல வந்துகிட்டு ஐஸ் வைக்கிறதுலாம் நம்ம கிட்ட வச்சுக்கிற கூடாது. சொல்லிட்டு வல்லாஹி, ஃபார்மாலிட்டி சொல்லலங்கிறாங்க. அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், உண்மையில சொல்றேன். என்ன உண்மையா சொல்றேன்? மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்சிலத்தி அல்லதி அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறானோ அதுக்கு மேலே நீங்கள் உயர்த்துவதை நான் விரும்பவில்லை. என்னை அல்லாஹ் தூதர்ங்கிற அந்தஸ்தில் வச்சிருக்கான். அதான் என்னை அல்லாஹ்வுடைய அப்து அடியானாக வைத்திருக்கிறான். இதுக்கு மேல என்னைய தூக்கி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அதுல நான் உடன்பட மாட்டேன். இந்த பேச்சு இதோட நிறுத்திக்கிறங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவான்னு சொன்னதுக்கு பாருங்க. தலைவா, தலைவருக்கு மவனு, சிறந்தவரே, சிறந்தவருக்குமாக வேற ஒண்ணு இந்திரன் சந்திரன் ஒண்ணும் இல்ல. கடவுள் சொல்லிவிட்டாங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க தான் பாவத்தை மன்னிப்பவர்னா சொல்லிவிட்டாங்க, நீங்க தான் ரிஸ்க் தருபவர்னா சொல்லிவிட்டாங்க. இல்ல, தலைவான்னு சொன்னதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறான், அதுக்கு மேல என்னை தூக்க கூடாதீங்க. அல்லாஹ் எப்படி என்னை வைத்திருக்கிறான்? அவனுடைய தூதரா வச்சிருக்கிறான். யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதரேன்னு கூப்பிடுங்க, ஓகே நான் தூதர் தான். அல்லாஹ்வுடைய அடிமையேன்னு கூப்பிடுங்க, நான் அடிமை தான். அதை தாண்டி எல்லாம் என்னிடத்துல புகழக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்ற செய்தி முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே 12093வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தெளிவா ஒரு பிரகடனம் பண்ணாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு மட்டுமல்ல, பொதுவாக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு, கியாம நாள் வரைக்கும் வரல சமுதாயத்திற்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நசாராக்கள் மரியமுடைய மகனை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். நசாராக்கள் மரியமுடைய மகனை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள், ஈசா நபியை. அந்த மாதிரி என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாராய் இப்ன மரியம் இன்னமா அன அப்துஹு, நான் அவனுடைய அடிமைதான். நான் அல்லாஹ்வுக்கு யாரு? அடிமைதான். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பத்தி பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. இதை தாண்டிக்கிட்டு ஒண்ணும் பேசக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை அது எங்க சொல்றாங்களா? அதான் கவனிக்கணும். அன் உமர யகூல் அலல் மிம்பர், மிம்பர்ல இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு டிக்ளேர் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், நான் மிம்பரில் இருந்து, மிம்பர்னா மேடை, பள்ளிவாசல்ல அமைக்கப்பட்டிருக்கிற மேடை, மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர்ல இருந்து இதை டிக்ளேர் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அதை உங்களுக்கு நான் தெரிவித்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அவங்கள வரம்பு மீறி புகழ்றவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது, இப்படி எச்சரித்தார்கள் என்று சஹீஹுல் புகாரியில 3445வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பனு ஆமீர் என்ற கூட்ட தூதுக்குழு ஒன்று வருது. என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த செய்யுதுனா, நீங்க தான் எங்க தலைவர் அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால ஸய்யிது அல்லாஹு தபாரக வ தஆலா, தலைவரா? அல்லாஹ் தான் தலைவர், அல்லாஹ் தான் செய்யுது, அல்லாஹ் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். குல்னா, நாங்க சொன்னோம், அஃலலுனா ஃபதலன் வ அலமுனா தௌலன், நீங்க தான் எங்கள்ல மகத்தானவர், நீங்க தான் எங்களிலே மகா சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான், உண்மை, அது பொய்யாது. அன்னைக்கு இருந்த மக்கள் அவங்க சிறந்தவங்க, ஆனா சொல்லக்கூடாது, சிறந்தவர் தான். இதெல்லாம் இந்த வேலைக்கு இந்த சொன்னதை கேட்டு நட, அதுதான் நான் வந்திருக்கிறேன். ஆஹா ஓஹோன்னு புகழ் இருக்கு, நான் வரல அப்படின்னு ஒரு புகழ்ந்தவன் என்ன செய்யறாங்க தெரியுமா? மறுபடியும் கண்டிக்கிறாங்க.